கற்பனை செஞ்சு பாருங்க, நீங்க உங்க வீட்டு ஹால்ல உட்கார்ந்து உங்களுக்கு எதிரே இருக்கிற உங்க நண்பர்கிட்ட ரொம்ப சாதாரணமா பேசிட்டு இருக்கீங்க. ம் சரியா? அதே நேரத்துல உங்க ஃபோன் அடிக்குது, எதிர்முனையில உங்க அம்மா பேசுறாங்க. டேய், உன் ஃப்ரெண்ட இப்பதான்டா நான் சென்னையில பார்த்தேன், எனக்கு கடந்து தான் போனா அப்படின்னு சொல்றாங்க. அட ஆனா நீங்க இருக்கிறது சென்னையில இருந்து 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மதுரையில. உங்க மனநிலை எப்படி இருக்கும்? கண்டிப்பா மூளையே குழம்பி போயிடும். ஆமா இல்லையா? ஏன்னா நாம வாழ்ற இந்த உலகத்துல ஒரு எழுதப்படாத உறுதியான விதி இருக்கு. ஒரு பொருள் ஒரு நேரத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்க முடியும். அதாவது இதுதான் நம்மளோட அடிப்படை இயற்பியல் விதி. கரெக்ட். ஆனா இந்த லாஜிக், இந்த சயின்ஸ் எல்லாமே ஒரு கட்டத்துல உடைஞ்சா எப்படி இருக்கும்? நாம நம்புற இந்த பௌதிக உலகம் மட்டும்தான் உண்மையா? இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான, அதே சமயம் நம்ம அறிவுக்கு சவால் விடக்கூடிய ஒரு வரலாற்று பதிவைத்தான் இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறோம். ஆமா, நாம இன்னைக்கு விவாதிக்க போறது யோகியின் சுயசரிதம் புத்தகத்தோட 3வது அத்தியாயமான ஈருடல் கொண்ட மகான். அதாவது ஒரே நேரத்துல 2 உடல்களோடு இருந்த ஒருவரை பற்றிய குறிப்புகள் தான் இது. இந்த தரவுகளை படிக்கும்போது எனக்கு தோன்றிய முதல் விஷயமே இதோட பின்னணிதான். இது ஏதோ இமயமலையில யாருமே இல்லாத ஒரு குகைக்குள்ள நடந்த மாயாஜல கதை கிடையாது. அதுதான் இதுல ஹைலைட். கண்டிப்பா. இந்த ஆச்சரியமான நிகழ்வு நடக்கிறது எங்க தெரியுமா? சாதாரணமான ரயில் பயணங்கள், தபால் நிலையங்கள், அலுவலக வேலைகள், ஓய்வூதியம், இப்படி நாம அன்றாடம் பார்க்கிற, அனுபவிக்கிற மிக மிக யதார்த்தமான ஒரு பின்னணியில நடக்குது. அந்த முரண்பாடு தான் இதை இன்னும் சுவாரஸ்யமாக்குது. ஆமா, இதை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் நாம பார்க்கிற இந்த உலகம் மட்டும்தானா, இல்ல இதுக்குள்ள மனிதர்களாகிய நாம் பார்க்க தவறிய வேறொரு பரிமாணம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு தேடலை தூண்டும் விதத்துல இந்த தரவுகள் அமைந்திருக்கு. சரி, அந்த தேடலே நாமும் தொடங்குவோம். தரவுகளின்படி இந்த கதை ரொம்ப இயல்பாக ஆரம்பிக்கிறது. சிறுவன் யோகானந்தர் வாரணாசிக்கு செல்ல தன் அப்பா கிட்ட அனுமதி கேட்கிறாரு. அவரோட அப்பா ஒரு ரயில்வே அதிகாரி. ஆமா. அவர் என்ன பண்றாரு, மகனுக்கு ஒரு முதல் வகுப்புக்கான இலவச பயணச்சீட்டை கொடுத்து கூடவே 2 கடிதங்களையும் கொடுத்து அனுப்புறாரு. ஒரு கடிதம் கேதார்நாத் பாபு அப்படிங்கிற தன்னோட நண்பருக்கு, இன்னொரு கடிதம் சுவாமி பிரணவானந்தர் அப்படிங்கிற ஒரு ஆன்மீகவாதிக்கு. கரெக்ட். இதை நான் படிக்கும்போது ஒரு புதையல் வரைபடத்தோட பாதி பகுதியை மட்டும் கொடுத்து இதை வச்சு மீதியை கண்டுபிடி அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது ரொம்ப சரியான ஒப்பீடு. ஏன்னா கேதார்நாத் பாபுவோட முகவரி அந்த அப்பா கிட்ட இல்ல, அந்த சுவாமி கிட்ட கடிதத்தை கொடுத்தா அவர் மூலமா தன் நண்பரை கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சு அனுப்புறார். இந்த இடத்துல 2 முக்கியமான விஷயங்களை நாம உற்று நோக்க வேண்டும். ஒன்று, அந்த தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருந்த முதிர்ச்சியான உறவு. ஒரு சிறுவனை தனியாக பயணம் செய்ய அனுமதிக்கிற அளவுக்கு அவன் மீது ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. கண்டிப்பா, அது அந்த காலத்துல பெரிய விஷயம். 2வது என்னன்னா, தொலைந்து போன ஒரு முகவரிய கண்டுபிடிக்க சுவாமி பிரணவானந்தர் என்ற ஒரு ஆன்மீக குருவை அந்த தந்தை ஒரு தபால் நிலையத்தை போல பயன்படுத்துறாரு. ஆமா, ஒரு போஸ்ட் ஆபீஸ் மாதிரி. ஆமா. பொதுவாக ஆன்மீகவாதிகள், சாமியார்கள் என்றாலே உலகத்தை விட்டே ஒதுங்கி காடுகளிலும் மலைகளிலும் இருப்பவர்கள் என்ற ஒரு பிம்பம்தான் நமக்கு இருக்கு. ஆனால் உண்மையான யோகிகள் அன்றாட உலகியல் வாழ்க்கையோடு எப்படி பின்னி பிணைந்து சமூகத்தின் ஒரு அங்கமாகவே செயல்பட்டார்கள் என்பதற்கான வரலாற்று சான்றிது. சரி, அப்படி புறப்பட்டு அந்த பையன் வாரணாசி அடைஞ்ச உடனே நேரா அந்த சுவாமியோட வீட்டுக்கு போறான். வாசல் கதவு திறந்தே இருக்கு. உள்ள போனா ஒரு மேடையில கோவணம் மட்டுமே அணிந்து முகத்துல ஒரு தெய்வீக புன்னகையோட சுவாமி பிரணவானந்தர் உட்கார்ந்திருக்காரு. அந்த பையன் இன்னும் கடிதத்தை எடுத்து கூட கொடுக்கல, அதுக்குள்ளேயே அந்த சுவாமி நீதான் பகவதியின் மகனா அப்படின்னு கேட்டு அவன் அடையாளம் கண்டுக்கிறாரு. எந்த ஒரு அறிமுகமும் இல்லாமலே. ஆமா, கடிதத்தை மேலோட்டமா பார்த்துட்டு கவலைப்படாத, கேதார்நாத் பாபுவை நான் உன்னை கண்டுபிடிச்சு தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு அறிமுகமே இல்லாத ஒருத்தரை பார்த்த மாத்திரத்திலே அடையாளம் கண்டுபிடிப்பது என்பது சாதாரண மனித மூளைக்கு சாத்தியமா? அதாவது இயல்பான மனிதர்களுக்கு ஒரு அறிமுக கடிதமோ அடையாள அட்டையோ தேவைப்படும். ஆனால் எல்லாவற்றையும் உணர்ந்த ஒரு யோகி மனிதர்களை அவர்களுடைய உடலை வைத்து மட்டும் பார்ப்பதில்லை. ஓ, வேற எப்படி பாப்பாங்க? மனிதர்களின் எண்ண அலைகள், அவர்களுடைய ஆற்றல் அதிர்வுகள் ஆகியவற்றை உணரும் நுண்ணிய விழிப்புணர்வு அவர்களுக்கு இருப்பதாக யோகசாஸ்திரம் கூறுகிறது. அந்த பையன் யாரு, அவன் எதற்காக வந்திருக்கிறான் என்பது அந்த யோகியின் உள்மனதிற்கு அவனது வருகைக்கு முன்பே தெளிவாக தெரிந்திருக்கு. ஈகே, அந்த நுண்ணிய விழிப்புணர்வை நான் ஏற்றுக்கொண்டாலும் அடுத்து அந்த சுவாமி சொல்ற விஷயம்தான் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. அந்த சுவாமி தனக்கு 2 ஓய்வூதியங்கள் வருதுன்னு சொல்றாரு, அதாவது 2 பென்ஷன். ஆமா, இது ஒரு சுவாரஸ்யமான இடம். ஒன்னு
தான் ரயில்வேல வேலை பார்த்தப்போ இந்த பையனோட அப்போரோட சிபாரஸ் மூலமா கிடைச்ச ரயில்வே பென்ஷன். 2வது தன்னோட விண்ணுலக தந்தை கொடுக்கிற பென்ஷன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. கண்டிப்பா புரியாதுல்ல. என்னது, விண்ணுலக தந்தை பென்ஷன் கொடுக்கறாரா, உங்க மடியில பணத்தை போடுறாரா அப்படின்னு ரொம்ப வெள்ளந்தியா கேக்குறான். அதுக்கு சுவாமி நான் சொல்றது ஆழங்காண முடியாத பேரமைதி அப்படிங்கிற ஓய்வூதியம் அப்படின்னு பதில் சொல்றாரு. இத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அமைதி அப்படிங்கிறது ஒரு உணர்வு தானே, அதை எப்படி ஒரு ஓய்வூதியத்தோட ஒப்பிட முடியும்? இங்கதான் நாம அந்த அமைதி என்ற வார்த்தைக்கு பின்னால் இருக்கும் அறிவியலை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ தத்துவார்த்தமாக பேசப்படும் ஒரு கவித்துவமான வார்த்தை ஜாலம் கிடையாது. அப்புறம் என்னது இது? பல வருடங்கள் அவர் செய்த தீவிரமான தியானத்தின் மூலம் கிடைத்த நிரந்தரமான ஆன்மீக நிலை அது. இதையே யோக மரபில் நிர்விகல்ப சமாதி என்று சொல்வார்கள். நிர்விகல்ப சமாதி கேள்விப்பட்டிருக்கேன். பொதுவாக மனிதர்களாகிய நமது மூளை எப்போதும் புறவுலகின் சலனங்களால் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் நிர்விகல்ப சமாதி என்பது உடலின் செயல்பாடுகள், மூச்சு, இதயத் துடிப்பு எல்லாமே மிக மிக குறைந்து, அதே சமயம் விழிப்புணர்வு பல மடங்கு அதிகரிக்கும் ஒரு உச்சக்கட்ட நிலை. ஓஹோ, அப்போ ரயில்வே பென்ஷன் எப்படி ஒரு பாதுகாப்பு தருதோ அதே மாதிரி இதுவும் ஒரு பாதுகாப்பா? சரியா சொன்னீங்க. ரயில்வே பென்ஷன் என்பது எப்படி உடறளவிலான லௌகீகமான தேவைகளை பூர்த்தி செய்து ஒரு பாதுகாப்பை தருகிறதோ, அதே போல இந்த அமைதி ஓய்வூதியம் என்பது ஆன்மாவின் தேவையை பூர்த்தி செய்கிறது. வாவ். ஒரு யோகி இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவருடைய நனவு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ், இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு தளத்தில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இயங்குகிறது என்பதைத்தான் அவர் அந்த பையனுக்கு உணர்த்துறாரு. அந்த பேரமைதியை பத்தி பேசும்போதே அந்த அறையில திடீர்னு ஒரு மர்மமான சூழல் உருவாகுது. சுவாமி பிரணவானந்தர் திடீர்னு ஒரு ஆழ்ந்த தியான நிலைக்கு போயிடுறாரு. ஆமா, ஒரு டிரான்ஸ் நிலைக்கு போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே அசைவில்லாம சிலையில செதுக்கின மாதிரி இருக்கிறாரு. சிறுவனுக்கு ஒரே குழப்பம். 1/2 மணி நேரம் கழிச்சு விழிச்ச சுவாமி, கேதார்நாத் பாபு வாசல்ல வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பையன் கீழே ஓடி போய் பார்க்கறான். உண்மையிலே கேதார்நாத் பாபு அங்க வராரு. இங்கதான் 2 வேறுபட்ட நிகழ்வுகள், 2 வேறுபட்ட இடங்கள். ஆனால் அவற்றுக்கிடையிலான தொடர்பு அந்த 1/2 மணி நேரத்தில் தான் நடக்குது அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த கதையில குழப்பத்தின் உச்சமே இங்கதான் ஆரம்பமாகுது. அந்த பையன் கேதார்நாத் பாபுவை கூட்டிட்டு வரும்போது கேக்குறான், ஐயா உங்களுக்கு எப்படி என் முகவரி தெரியும், நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு? அவர் சொல்றாரு, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் கங்கை நதிக்கரையில குளிச்சிட்டு இருக்கும்போது சுவாமி பிரணவானந்தர் தான் அங்க வந்து நீ எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லி என்னை இங்க வர சொன்னாரு அப்படின்னு. இதை நான் படிச்சப்போ என்னால இதை சுலபமா நம்ப முடியல. ஒருவேளை கேதார்நாத் பாபுவுக்கு மனப்பிரமையா இருந்திருக்குமோ, அல்லது சுவாமியை போல உருவம் கொண்ட வேற ஒரு நபரை பார்த்து அவர் ஏமாந்திருப்பாரோன்னு தோணுச்சு. இயற்கையான சந்தேகம்தான். ஏன்னா சுவாமி கடந்த 1 மணி நேரமா அந்த பையனோட கண் முன்னாடியே அதே அறையில தான் உட்கார்ந்திருந்தாரு. ஒரு வினாடி கூட அவள் அந்த அறையை விட்டு வெளியே போலையே. உங்களைப் போலவேதான் அந்த சிறுவனும் சந்தேகித்திருக்கிறான். ஒரு மனிதர் எப்படி ஒரே நேரத்தில் தன் அறையிலும் அங்கிருந்து பல மைல்களுக்கு அப்பால் உள்ள கங்கை நதிக்கரையிலும் இருக்க முடியும்? இது பகுத்தறிவுக்கு சவால் விடும் ஒரு கேள்விதான். ஆமா, லாஜிக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அங்கே ஒரு உறுதியான சாட்சி முன்வைக்கப்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அந்த பையனும் கேதார்நாத் பாபுவும் மாடிக்கு சென்று சுவாமியை பார்க்கும்போது கேதார்நாத் பாபு ஒரு விஷயத்தை பார்த்து அதிர்ச்சியடைகிறார். அந்த மரப்பாதக்கரடுகள் தானே? கரெக்ட். சுவாமி அமர்ந்திருந்த மேடைக்கு கீழே இருந்த மரப்பாதக்கருடுகளை பார்த்துதான் அவர் ஆச்சரியப்படுறாரு. கங்கை கரையில் சுவாமி அவரை கடந்து சென்றபோது இதே மரப்பாதக்கருடுகளை தான் அணிந்திருந்தார் என்பதை அவர் உறுதியாக கூறுகிறார். ஆமாம், அந்த மரப்பாதக்கரடுகள் தான் இங்கே அசைக்க முடியாத சாட்சியா முன்வைக்கப்படுது. ஆனா இது எப்படி சாத்தியம்? மனதளவில் அவர் அங்கே பயணித்தாரென்றால் சரி, ஆனால் அவர் அணிந்திருந்த ஒரு பௌதீக பொருள், அதாவது அந்த பாதக்குருடுகள் எப்படி அங்கே சென்றிருக்கும்? இதற்கு கான்கிரீட்டான ஏதேனும் விளக்கம் இருக்கிறதா? இதை நாம் நவீன அறிவியலோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு முன் யோக அறிவியல் இதை எப்படி விளக்குகிறது என்பதை பார்க்க வேண்டும். பதஞ்சலி யோக சூத்திரங்களில் இது போன்ற ஆற்றல்களை சித்தி என்று குறிப்பிடுகிறார்கள். சித்திகள், ஓகே. ஒரு சாதாரண மனிதன் தன் உடலை எலும்பும் சதையுமாலான ஒரு திடப்பொருளாக மட்டுமே பார்க்கிறான். ஆனால் யோகிகள் உடலை ஒரு சக்தி வடிவமாக, அதாவது கண்டென்ஸ்ட் எனர்ஜியாக பார்க்கிறார்கள். பிரபஞ்சத்தின் அடிப்படை ஆற்றலான பிராணசக்தியை அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும்போது இயற்பியல் விதிகளின் எல்லைகள் உடைக்கின்றன. அப்போ ஒரு பொருளை ஆவியாக்கி மீண்டும் திடப்பொருளா மாற்றுவது சாத்தியம்னு சொல்றீங்களா?
சரியா சொன்னீங்க. யோகிகள் தங்கள் உடலின் அணுக்களை ஒரு இடத்தில் கலைத்து மற்றொரு இடத்தில் தங்கள் எண்ணத்தின் மூலம் அதே உருவத்தை உருவாக்க முடியும் என்று யோக சாஸ்திரம் கூறுகிறது. ஈருடல் கொள்ளும் திறன், அதாவது பைலோகேஷன் என்பது ஏதோ மாயாஜால கட்டுக்கதை அல்ல. அப்போ அது ஒரு சயின்ஸ். ஆமா, மனோசக்தியையும் பிராணசக்தியும் உச்சகட்டத்திற்கு கொண்டு சென்ற மகான்களால் நிகழ்த்தி காட்டப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் என்றுதான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் தமிழ் மரபிலும் கூட திருமந்திரத்தில் சொல்லப்படும் அட்டமா சித்திகளில் இது போன்ற பல உடல்களை எடுக்கும் திறனை பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓ, அப்போ இதை வெறும் மேஜிக்னு ஒதுக்காம மனதின் ஒரு அட்வான்ஸ்டு சயின்ஸா பார்க்கணும்னு சொல்றீங்க. அந்த சுவாமியே இத பத்தி ரொம்ப ஆழமான ஒரு விளக்கம் கொடுக்கறாரு. ஆமா, அவர் என்ன சொன்னாரு? அந்த பையன் இதையெல்லாம் பார்த்து பிரமிச்சு போய் நிக்கும்போது சுவாமி சொல்றாரு, புற உலகின் நுட்பமான இணைப்பு யோகிகளிடமிருந்து மறைக்கப்படவில்லை அப்படின்னு. அது மட்டும் இல்ல, கல்கத்தாவில் இருக்கிற என் சீடர்களை நான் நினைத்தவுடன் காண முடியும், அவர்களுடன் பேசவும் முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதை நான் படிச்சப்போ எனக்கு உடனே ஞாபகம் வந்தது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் தான். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னா என்ன? பிரபஞ்சத்துல 2 துகள்கள் எவ்வளோ தூரத்துல இருந்தாலும் ஒன்னில் ஏற்படுற மாற்றம் அதே வினாடியில மற்றொன்றிலையும் பிரதிபலிக்கும். ஆமா, இடையில் உள்ள தூரம் அங்கே ஒரு தடையே கிடையாது. கரெக்ட். சுவாமியும் தன்னோட சீடர்களோட ஒரு யோகிக் டெலிவிஷன் அல்லது ஒரு மாடர்ன் வைஃபை மூலமா கனெக்ட் ஆகுற மாதிரி தான் இதை நான் பார்க்கறேன். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்பது மிகச்சரியான உதாரணம். பல 10 ஆண்டுகளுக்கு முன்பு யோகிகள் உணர்ந்த இந்த உண்மையைத்தான் இன்று குவாண்டம் இயற்பியல் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. இந்த தரவுகளில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு முக்கியமான அடிக்குறிப்பை நாம் இங்கே கட்டாயம் விவாதிக்க வேண்டும். 1934ஆம் ஆண்டு ரோம் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் காலிகாரிஸ் என்பவர் செய்த ஒரு அறிவியல் பரிசோதனை இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓ, டாக்டர் காலிகாரிஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஆமா, அவர் மனித உடலின் தோலிலும் நரம்பு மண்டலத்திலும் சில குறிப்பிட்ட புள்ளிகளை அழுத்துவதன் மூலம் ஒரு மனிதரால் சுவருக்கு அப்பால் நடப்பதை தனது கண்களால் பார்க்காமலேயே துல்லியமாக உணர முடியும் என்று பரிசோதனை மூலம் நிரூபித்தார். நிஜமாவா? நரம்புகளை அழுத்துவதன் மூலம் சுவருக்கு அப்பால் நடப்பதை பார்க்க முடியுமா? இது எப்படி வேலை செய்யுது? அதற்கான விளக்கம் என்னவென்றால், நமது மனித உடல் என்ற ஹார்ட்வேரில் நமக்கே தெரியாத பல ஆண்டனாக்கள் ஒளிந்திருக்கின்றன. தோல் என்பது வெறும் மூடுதிரை மட்டுமல்ல, அது பிரபஞ்சத்தின் அதிர்வுகளை உள்வாங்கும் ஒரு மாபெரும் ரிசீவர். வாவ், அப்போ நம்ம உடம்பே ஒரு பெரிய ரிசீவர். டாக்டர் காலிகாரிஸ் கண்டுபிடித்தது ஒரு தற்காலிகமான உடலியல் தூண்டுதல். ஆனால் யோகிகள் தங்கள் பல வருட தியானத்தின் மூலம் மூளையின் நரம்பு மண்டலங்களை இயற்கையாகவே மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள். அப்போ அவங்க கண்களை மட்டுமே நம்பி இல்ல, அவர்கள் கண்களால் பார்ப்பதில்லை, தங்கள் பிரக்ஞையின் மூலம் உணர்கிறார்கள். தூரம், சுவர்கள், காலம் இவை எதுவுமே அந்த பிரக்ஞையின் பயணத்தை தடுக்க முடியாது. இதைத்தான் சுவாமி பிரணவானந்தர் புற உலகின் எந்த தடையாலும் என்னை கட்டுப்படுத்த முடியாது என்று கூறுகிறார். வாவ், மனித உடலுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய ஆற்றல் ஒழிஞ்சிருக்குங்கிறதே மிகப்பெரிய ஆச்சரியம்தான். ஆனா இதையெல்லாம் அந்த சுவாமி பிரணவானந்தர் தனக்குத்தானே கத்துக்கல. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஒரு தொடர்ச்சியான தேடல் இருந்திருக்கு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பகுதி. அவர் தன்னோட குருவான லாகிரி மகாசயர் மூலமாகவே இந்த இறுதி நிலையான இறை தரிசனத்தை பெற்றார் அப்படிங்கிற ஒரு நெகிழ்ச்சியான கதையை அவர் அந்த பையன்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. ஆம், சுவாமி பிரணவானந்தர் சாதாரணமாக ஒரே இரவில் இந்த நிலையை அடைந்து விடவில்லை. அவர் தினமும் பகலில் ரயில்வே அலுவலகத்தில் வேலை பார்த்துவிட்டு இரவில் 8 மணி நேரம், அதாவது தொடர்ந்து 8 வருடங்கள் கடும் தியானம் செய்திருக்கிறார். 8 வருஷம், தினமும் 8 மணி நேரம். யோசித்து பாருங்கள், ஒரு சாதாரண மனிதனால் 8 வருடங்கள் தனது தூக்கத்தை துறந்து இந்த அளவு கடினமான ஒரு பயிற்சினை செய்ய முடியுமா? மிகப்பெரிய ஆன்மீக தரிசனங்கள் அவருக்கு கிடைத்திருந்தாலும் அவருக்கும் பரமாத்மாவிற்கும் இடையே ஒரு சிறு மாயத்திரை இருந்து கொண்டே இருந்திருக்கு. அந்த இறுதி எல்லையை அவரால் தொட முடியல இல்லையா? ஆமா, அந்த இறுதி எல்லையை அவரால் தன் சுயமுயற்சியால் தொட முடியவில்லை. அப்போதுதான் அவர் தன் குருவான லாகிரி மகாஷயரிடம் சென்று மன்றாடுகிறார். அந்த இடத்துல ஒரு யோகி ஒரு சாதாரண மனிதனை போல எப்படி தவிக்கிறாரு பாரு. நான் அந்த பரமாத்மாவை நேருக்கு நேர் சந்திக்காவிடில் என்னால் உயிர் வாழ முடியாது அப்படின்னு குருவிடம் கெஞ்சுகிறார். அதுக்கு லாகிரி மகாஷயர் என்ன செஞ்சாரு? அப்போ லாகிரி மகாசேயர் தன் கையை நீட்டி, நீ இப்பொழுது சென்று தியானம் செய், உனக்காக நான் சிபாரிசு செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு.
8 வருஷமா எவ்வளவோ முயன்றும் விலகாத அந்த திரை குருவோட சிபாரிசு மூலமா ஒரே இரவில் விலகி அவருக்கு அந்த முழுமையான இறை தரிசனம் கிடைக்குது. இது எதை காட்டுகிறதென்றால், ஆன்மீக பாதையில் தனி மனித முயற்சியின் எல்லைகளையும் ஒரு குருவின் கருணை எந்த அளவிற்கு தேவை என்பதையும் காட்டுகிறது. ரொம்ப உண்மையான விஷயம். அந்த அமைதி ஓய்வூதியம் என்பது பல வருட உழைப்புக்கு பிறகு குருவின் மூலமாக அவருக்கு வழங்கப்பட்ட பரிசு. அந்த இரவுக்கு பிறகு அவருடைய பிரக்ஞை ஒருபோதும் அந்த மாயத்திரைக்கு பின்னால், அதாவது சாதாரண மனித நிலையான அறியாமைக்கு திரும்பவே இல்லை. இது உணர்வுபூர்வமான விஷயமா இருந்தாலும் இதுக்கு பிறகு நடக்கிற ஒரு சம்பவம் தான் எனக்கு ரொம்ப வேடிக்கையாவும் அதே சமயம் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. அலுவலக வேலை சம்பந்தமான விஷயம்தானே? ஆமா, அந்த இறை தரிசனத்தை பெற்ற பிறகு சுவாமியால தன்னோட அலுவலக வேலையை தொடர முடியல. அவர் லாகிரி மகாசேயர்கிட்ட போய் என்னால இனி ஆபீஸ்ல வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு குரு பென்ஷனுக்கு அப்ளை பண்ணு அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்றாரு. சுவாமி உடனே ஒரு மருத்துவரை போய் பார்க்கறாரு. அங்க போய் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வேலை செய்யும்போது என் முதுகுத்தண்டில் பேராற்றல் உள்ள ஒரு உணர்வு எழுகிறது, என்னால் சாதாரண கடமைகளை செய்ய முடியவில்லை என்று உண்மையை அப்படியே அந்த மருத்துவரிடம் கூறுகிறார். இது சாதாரணமா யாராவது நம்புவாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. இத படிக்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. உண்மையிலே இன்னைக்கு நானும் என்னோட HR கிட்ட போயிட்டு என் முதுகுத்தண்டுல பிரபஞ்ச சக்தி இறங்குது, அதனால என்னால லேப்டாப்ல வேலை செய்ய முடியாது, எனக்கு வாழ்நாள் முழுக்க பென்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டா என்ன நடக்கும்? அடுத்த செகண்ட் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதுதான் நடக்கும். ஆனா அந்த மருத்துவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? எந்த ஒரு சாதாரண மருத்துவரும் இதை நம்ப மாட்டார்கள், அல்லது ஏதோ நரம்பு பிரச்சனை, பைத்தியக்காரத்தனம் என்றுதான் ஒதுக்கி விடுவார்கள். ஆனால் அங்கே நடந்தது என்ன? அந்த மருத்துவர் எந்த கேள்வியுமே கேட்காம இவர் சொல்றத அப்படியே ஏத்துக்கிட்டு அவர் ஓய்வு பெறுவதற்கு உடனடியாக பரிந்துரை செய்கிறார். பென்ஷனும் உடனே கிடைச்சிடுது. எனக்கு இதுல இருக்கிற லாஜிக் தான் புரியல. அந்த மருத்துவருக்கு எப்படி இது சாத்தியமாச்சு? இங்கேதான் நாம் குண்டலினி சக்தி பற்றியும் பிரபஞ்ச சக்தி செயல்படும் விதம் பற்றியும் பேச வேண்டும். பேரண்டத்தின் அதிர்வலைகள் ஒரு மனிதனின் முதுகுத்தண்டில் இறங்கும்போது நரம்பு மண்டலம் அதை தாங்கிக் கொள்வது எவ்வளவு கடினம் என்பது யோகிகளுக்கு மட்டுமே தெரியும். ஓ, அது ஒரு பிசிக்கல் ரியாக்ஷன் மாதிரியா? ஆமா, அந்த யோகா ஆற்றல் முதுகுத்தண்டில் எழும்போது சாதாரண லௌகீக வேலைகள் முற்றிலும் சாத்தியமற்றதாகி விடுகின்றன. அந்த மருத்துவர் எந்த கேள்வியும் கேட்கவில்லை என்றால் அதற்கு காரணம் அவருடைய மனித மூளை அல்ல, இறைவனின் சித்தம் அல்லது அந்த பிரபஞ்ச சக்தி எல்லாவற்றின் ஊடாகவும் சாதாரண மனிதர்களின் ஊடாகவும் பாய்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த மருத்துவர் மற்றும் ரயில்வே அதிகாரிகள் ஒரு கருவியாக செயல்பட்டு அவரை உலகியல் கடமைகளிலிருந்து விடுவித்து முழுமையான யோக வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்க உதவி செய்திருக்கிறார்கள். உண்மையிலே மனிதர்களோட லாஜிக்குக்கும் அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த உலகத்தை இயக்குது அப்படிங்கறது இது ரொம்ப அழகா நிரூபிக்குது. இன்றைய உரையாடலோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஆமா, அந்த இருள் கவியும் நேரத்துல நடக்கிற காட்சி. கரெக்ட். இருள் கவியத் தொடங்கும்போது அந்த சிறுவன் தன் அப்பாவோட கடிதத்தை கேதார்நாத் பாபுவிடம் கொடுக்கறான். அவர் ஒரு தெருவிளக்கின் வெளிச்சத்துல அந்த கடிதத்தை படிக்கிறாரு. படிச்சுட்டு அவர் எடுக்கிற முடிவுதான் இந்த ஒட்டுமொத்த கதையோட முத்தாய்ப்பான விஷயம். அவர் என்ன முடிவெடுத்தாரு? அவர் சொல்றாரு, உங்க அப்பா எனக்கு கல்கத்தால ஒரு வேலையை தர விரும்புகிறார். ஆனால் நான் இந்த காசியை விட்டு போகப் போவதில்லை. சுவாமி பிரணவானந்தரைப் போல அந்த இரு உடல்களை அணியும் திறனை நான் இன்னும் பெறவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு கிடைத்த அந்த லௌகிக வேலையை மறுத்துறாரு. மிகப்பெரிய முடிவத. ஆமா, பாதுகாப்பான எதிர்காலத்தை வேணான்னு சொல்றாரு. தனக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம் இருக்கும்போது சாதாரண வேலையும் பணமும் அவருக்கு ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சிருச்சு. கேதார்நாத் பாபுவின் அந்த முடிவு ஒரு மிகப்பெரிய செய்தியை நமக்கு சொல்கிறது. ஒரு உண்மையான யோகியின் தரிசனம் ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கை நோக்கத்தையே எப்படி அடியோடு மாற்றிவிடுகிறது பார்த்தீர்களா? கண்டிப்பா. பணம், பதவி, சம்பாத்தியம் என்பதை தாண்டி மனித வாழ்க்கையின் உச்சபட்ச சாத்தியம் என்ன என்பதை அவர் ஒரு வினாடியில் உணர்ந்து கொள்கிறார். அதேபோல சுவாமி பிரணவானந்தர் அந்த சிறுவனின் எதிர்காலத்தை பற்றி கூறிய ஆருடமும் இந்த இடத்தில் முக்கியமானது. ஆமா, அந்த ஆர்வம் பத்தி சொல்லுங்க. உன் வாழ்க்கை துறவு மற்றும் யோக மார்க்கத்திற்குரியது என்று அவர் மிக துல்லியமாக கணித்துச் சொன்னார். அதுதான் பின்பு அந்த சிறுவனின் வாழ்க்கையில் நிகழ்ந்தது. இந்த தரவுகளின் விரிவான அலசல் நமக்கு தெரிஞ்ச உலகத்தோட எல்லைகளை உடைச்சு புதிய பல கேள்விகளை உருவாக்குது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு இப்போ என்ன தோணுது? ஒரு பெரிய சிந்தனை மாற்றம் உருவாகியிருக்குன்னு நம்புறேன்.
நாம காலையில எழுந்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிட தூங்குற இந்த வரையறுக்கப்பட்ட 4 சுவத்துக்குள்ள நடக்கிற பௌதீக உலகம் மட்டும்தான் உண்மையா? நம்முடைய பார்வையும் புரிதலும் எவ்வளவு குறுகலானது அப்படிங்கிறத இந்த நிகழ்வுகள் ஆணிவேர் வரைக்கும் அசைச்சு பாக்குது இல்லையா? நாம் ஒவ்வொருவரும் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய அங்கம் மட்டுமல்ல, முழு பிரபஞ்சமும் நமக்குள், நம்முடைய உடலுக்குள், நரம்பு மண்டலத்திற்குள் ஒடுங்கியிருக்கிறது என்ற இந்திய தத்துவத்தின் சாரத்தை அறிவியல் பூர்வமாக இந்த தரவுகள் வலியுறுத்துகின்றன. ஆமா, அது ரொம்ப ஆழமான உண்மை. நம்முடைய இயற்பியல் கட்டுப்பாடுகளும் தூரங்களும் வெறும் மனதின் பழக்கங்கள்தானோ? சுவாமி பிரணவானந்தரைப் போல நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இடையே உள்ள சூட்சுமமான இணைப்பை நாம் எப்போதாவது உணர முயற்சித்திருக்கிறோமா? அந்த ஆற்றலை நாமும் அடைய முடியும் என்ற சாத்தியக்கூறை பற்றி நாம் என்றாவது சிந்தித்திருக்கிறோமா? அடுத்த முறை நீங்கள் அமைதியா இருக்கும்போது கண்களை மூடி இதை பற்றி சிந்தித்துப் பாருங்கள். அந்த கங்கை நதிக்கரையில் கிணந்த மரப்பாதக்குரடுகள் கொடுத்த சாட்சியைப் போல நம்முடைய எல்லைகளை தாண்டிய பல உண்மைகள் இந்த உலகத்துல நமக்காக பல இடங்கள்ல காத்துக்கிட்டு தான் இருக்கு. நாம தான் அவசரத்துல அதை பார்க்க தவறிடுறோம். இதே போல நம் சிந்தனையை தூண்டும் மற்றொரு உரையாடலில் உங்களை சந்திக்கிறோம்.